الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. وقال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وقال أيضا ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن وإن الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு வளர்ந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாவது பாடல்கள் வசியத்து செய்து அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தான் எங்களுடைய சின்ன குழந்தைகளும் வளர்க்கப்பட்டிருப்பது ஒரு அடிப்படையில். அதுதான் அல் ஜன்னத்து வந்தான். நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடியது அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத் வ நஊது பிக மினன் நார். யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக, நரகத்திற்கு பாதுகாப்பு. இது வேற எந்த சமூகத்துக்கும் உலகத்தில் வாழக்கூடிய எந்த அடிப்படைகளுக்கும் கொடுக்கப்படாத ஒன்றுதான் இந்த பாடம். நாங்கள் சின்ன வயது குழந்தைகளுக்கு கூட அது ஒரு புரிந்தக்கூடிய ஒரு வயதுக்கு வரும் பொழுது நாம் அதுக்கு சொல்லிக் கொடுக்கிறது சொர்க்கத்தில் எப்படி கிடைக்கும், நரகத்தில் எப்படி தந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்காவுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தை கடந்து போனார். அதுல 2 பேர் பலத்த சோதனைக்கு ஆளானார். ஒன்று யாசிர், இரண்டாவது சுவை. 2 பேரையும் சரியான நோய்க்கிறார், அடிக்கிறார், சித்திரவதை. எப்படி கடந்த 2 வருடங்களாக பலஸ்தீன மக்கள் நிந்தனைக்கு ஆளாகக்கூடிய நேரத்தில் உலகத்தில் ஒரு பெரிய ஜனத்தொகையாக உலகத்துடைய மெஜாரிட்டியாக இருந்த முஸ்லிம்களும் செய்யலாமல் இருந்தாச்சு. அதுபோல இருக்கிற மக்கள் சொற்ப மக்கள் சாதியப்படும். அந்த நேரம் நபி அவர்களுக்கு தன்னால் ஒன்றுமே செய்ய முடியல. நபி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாசர், இந்த மோகத்துக்கு மன்னிச்சிருக்காங்க. யாசருடைய குடும்பமே உண்மையாக இருக்கு. எனக்கு உங்களுக்கு ஒன்றும் தர முடியும், ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மோகத்துக்கு மன்னிச்சிருக்காங்க. உங்களோட வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது நான் அங்க சொல்ல. அவங்க யாரும் திருப்பி கேட்கல. கண்ணுக்கு தெரியாத, கற்பனையில இல்லாத, மனிதனுடைய காது கேட்காத ஒரு கற்பனையை பற்றி பேசுறீங்களே நபியே, நான் இங்க ரத்தத்தால சிந்தப்பட்டு சோதனையில் இருக்கிறவங்க இந்த வார்த்தையை அவங்க நான் சொன்னேன். அவர்கள் அதன் மீது உருவாக்கப்பட்டார். அவனோட நம்பிக்கை அதில் மிக ஆழமாக இருக்கும். சின்ன குழந்தைகளும் வாலிபர்களும் வயது வந்தவர்களும் இந்த அடிப்படையில் தான் வளர்க்கப்பட்டார். அதனால் அவர்களுக்கு இதை சொல்லக்கூடிய நேரத்தில் அது கண்ணால சொர்க்கத்தை பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மோகிதத்தை வச்சிருக்கான், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும். ஒரு நாள்
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை காண்றாங்க, கபர்ல அழுது. சஹீஹ் புகாரில் இந்த ஹதீஸ் படிவாங்க. நபி அவர்கள் 2 வார்த்தை சொன்னாங்க, பொறுமையை கடைபிடிமா, தக்குவாவே கடைபிடிச்சு சொன்னாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு தெரியல இவர் யார். நபிக்கு தெரியாது. அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் வளமையா பேசுறது போல இந்த கிளம்பு உங்களுக்கு வந்திருந்தா தெரியும், உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, நீங்க லேசா சொல்லுவீங்க, பொறுமையா தெரியும். நாங்க அப்படித்தானே சொல்லுவோம். எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு வந்தா தெரியும், உங்களுக்கு வரல, நீங்க எனக்கு பொறுமையா இருக்க சொல்லுங்க. இதே வார்த்தைய அந்த பெண்மணி நபி அவர்களை தெரியாம பேசினாங்க. ஒருவர் போயிட்டு சொன்னாரு, தாயே உனக்கு தெரியுமா நீ யார சந்திச்சாங்க? அந்த பெண் அப்படி நடித்தாங்க. ஓடி வந்தாங்க, யார சொல்ல மன்னிச்சுக்கோங்க, நான் புரியல. நபி ஒரு வசனம் சொன்னாங்க, அசபு இந்த சதுரத்தில் கூட பொருளுக்கு அது மனிதனுக்கு வரக்கூடிய முதல் சோதனையில தான் இருக்கு. அந்த நேரத்தில் பொறுமை இழந்துட்டா மனிதர் எங்கு போய் நிற்பான்னு சொல்ல முடியாது. நேற்று நான் பார்த்த ஒரு சகோதரர் இரவு கேட்டாங்க, இப்ப நாம எப்படி இருக்கிறோம், கடந்த 15 வருஷமாக விதவிதமாக என்னோட நான் பிளைட்ல இருந்த நேரத்தில் என் பக்கத்துல ஒரு பக்கம் ஒரு முஸ்லிம் சகோதரர், மறுபக்கம் ஒரு பௌத்த சகோதரர். பௌத்த சகோதரர் அவர் நான் குரான் ஓதி கொண்டிருந்தேன். அவர் பலமைக்கு மாற்றமாக 3 பியர் குழந்தை குடிச்சுக்கொண்டே இருக்கிறார். என்னை வலது பக்கத்தில் உள்ளவருக்கு தாங்க இல்லை. அவர் சொன்னா அவருக்கு என்னே தெரியாது. அவர் பின்னுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் சொன்னாங்க, நீங்க செதுக்கிட்டு வாங்க, அவரோட மேல கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நீங்க எலும்புறத நான் பொருத்தமாக கருதுகிறேன், அவரை நாங்கள் வித்தியாசமாக கையாளுவோம் சொல்லி நான் கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எழுதினேன். வருஷம் போயிட்டு வந்தப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, அவங்க பொங்கலை தந்துட்டு அவர் நடுவில் இருந்தார். அவர் சொல்றாரு, அதுல தேன மேல உள்ளது நான் வீட்டுக்கு போனாலும் வீட்டில் உள்ளவங்க கூட எனக்கு தவறாக நினைப்பாங்க. அதுக்கு கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தீங்களே. சொன்ன நீங்கள் மாற்றத்தில் உள்ள முக்கியமானவர். அப்ப இப்ப எனக்கு விளங்குது, நீ கடந்த 15 வருஷம் எப்படி பொறுமையாக இருந்தீங்க, என்னென்ன சோதனைகள், என்னென்ன கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் நீ எல்லாரும் எங்களோடு சேர்ந்து பயணிச்சு. சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் 3 வகையாக கொடுக்க வேண்டியிருக்கும். பாவத்தை செய்யாம பாதுகாக்கிறது பொறுப்பு, நன்மையை செய்யறதுக்கு துணிகிறதும் பொறுப்பு, கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் சகிச்சுக் கொள்வதும் பொறுப்பு. பொறுப்பு என்பது உண்டல்ல, பிறகு காட்டி ஓடாமல் இருக்கிறதும் பொறுப்பு. வாழ்க்கையில் ஒரு முறை இதை மட்டும் செஞ்சீங்கன்னா பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். அது என்னன்னா, குர்ஆனுடைய 16வது சூரத்து நஹ்ல். பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றார், அவ்ஹா இலன் நஹ்ல் அவ்ஹா இலா உம்மி மூஸா. அல்லாஹ் தஆலா இன்னா அவ்ஹைனா இலைக, இந்த வஹி என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பேருக்கும் பாவிச்சிருக்கிறான், மூஸா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கும் பாவிச்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா நபிக்கும் பாவிச்சிருக்கிறான், ரசூலுல்லாஹிக்கும் அல்லாஹ் தஆலா பாவிச்சிருக்கிறான். கமா அவ்ஹைனா இலைக إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعد. அல்லாஹ்
அல்லாஹ் சொல்ற எல்லா நபிமார்களுக்கும் நாம் இந்த வகையை தான் பாதிச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கு. எனக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் வகையாக வருகிறது. அதெல்லாம் நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்றார். அதே வார்த்தையெல்லாம் தேருக்கும் பாதிச்சிருக்கிறான். அதே வார்த்தையெல்லாம் மூசாவுடைய தாய்க்கு பாதிச்சிருக்கிறான். ஆனா கருத்து வித்தியாசம். மூசாவுடைய தாய்க்கு அது வழிகாட்டுதாக இருக்கும். பேருக்கு அதை கூட எப்படி கட்டுவதாக இருக்கும். கலக்கக்குள்ள செய்த கல்பகு சும்மாதா. இது இந்த வகைக்கு தப்சீராக இந்த குர்ஆனுடைய ஆயத்து வந்திருக்கிறது. அல்லாஹ் அனைத்தையும் படித்து அதுக்குரிய வழிகாட்டல் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அந்த எறும்பும் அந்த இழுப்பை பார்த்து ஓடுறதும் அல்லாஹுடைய இந்த ஆயத்தில் உள்ளடங்கியிருக்கிறது. அல்லாஹ் தலா அந்த எறும்பு சிரிச்சத குர்ஆன்ல சொல்றாரு. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எறும்புடைய பேச்சை கேட்டாங்க. அதையும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த தொன்முருவல் தோற்றதை சிரித்ததை அந்த எறும்பு பேசுறதை கேட்டு அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள் நானும் இந்த நம்பிக்கையில் இருக்கிறதா, நீங்களும் அதே நம்பிக்கையில் தான் இருக்கிறீங்க. சயின்ஸ் எல்லாம் அவங்க ஒன்றுமே அடையவே இல்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதனை இல்லை. சாதனை எப்ப தெரியுமா? அது நம்பிக்கை எப்ப எங்களுக்கு ஒரு அளவு நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்றத நாங்கள் விலங்கேடும் எப்ப தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னா யாரு கேளும் அந்த பவுண்டேஷனோட அந்த பில்டிங்கை தூக்கிட்டு வாங்க. பவுண்டேஷனோட பில்கீஸுடைய பெரிய ராணியாக உட்கார்ந்து இருக்கிறார் அல்லவா, அவருடைய அந்த பவுண்டேஷனோட அவரோட பில்டிங்கை தூக்கிட்டு வரணும். அப்ப ஒருவர் சொன்னாரு, ஜின் ஒன்று சொல்லிச்சு, உள்ளது அதை நீங்க இந்த இடத்திலிருந்து எழுதி உட்காரும் போது நான் கொண்டு சேர்த்துறேன். சிறுவன் சொன்னா அது அவ்வளவு நேரம் தாமதிக்கிறேன், அதை விட ஃபாஸ்டாக இருக்கும். காலையில் இந்த இல்மும் கிட்டாப் ஆனா ஆத்திகபி கமல இரத்தத்தை இணைக்க தாக்கும் உங்களோட கண்ணி வைகளை மூடி திறக்கிறதுக்கு போது நான் கொண்டு சேர்க்கிறேன். கொண்டு வாங்க. இப்ப எல்லாம் வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் தான் மில்லியன் மெசேஜ் போகுது. உள்ள உலகம் வந்து இந்த எங்களுடைய நெல்லுப்போக்கினையோ அல்லது எங்களுடைய இந்த டவர்ஸையோ தூக்கிட்டு போறதுக்கு முன்ன இந்த சக்தியும் வரல. அது வந்தாதான் குர்ஆன் கிட்ட போயிருக்குது. குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முதல்ல சொல்லிருச்சு. அதனால இதெல்லாம் பயன்படுறதுக்கு இல்லை, ஆனா பயன்படுத்துறது கத்திய போல. கத்திய நல்லதுக்கு பாவிக்கலாம், தீயதுக்கு பாவிக்கலாம். எல்லாம் உலகம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த விமானம் கண்டுபிடிக்க முதல் எங்கெல்லாம் போனார்கள். அவங்களுக்கு ஒரு உதுகுத் பறவையோடு பேசக்கூடிய காலையில் இன்னைக்கு கண்டா பயங்கர தண்டனை கொடுப்பேன். ஏன்னா அங்க இன்ஜினியர் யாரும் இருக்குல்ல, அவங்களுக்கு உதுகுடைய பறவைதான் இருந்துச்சு. அதுதான் சொல்லும், நீங்க உங்களோட சிம்மாசனத்தில் 1000 பேர் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த விமானத்தை கீழே வைக்க எங்க தொழிலும் எங்க தண்ணி இருக்குது அதான் சொல்லும். தண்ணியை சுமந்துக்கிட்டு போகல. அன்னைக்கு அந்த உதுவ காலையில் அதான் கோவப்பட்டா எனக்கு தம்பி பேர் சொல்லுங்க. அந்த உதுவும் என்ன நபியோட தான் பழகிச்சு. அதுக்கும் தெரியும் நபியுடைய உள்ளத்தை எப்படி வெளில இருக்கும். அது சொல்லி நீங்க பார்க்காதவங்க நான் பார்த்து சொல்றேன். விமானம் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறேன். அதுதான் தற்போது அந்த பெண் அல்லாஹ் அல்லாஹ் சூரியனை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதே மாறிச்சு. இன்னும் சுலைமான் இன்னும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன்ல ஒரு இடத்துல மட்டும்தான் அது குர்ஆன்ல இடையில வருது. அது அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறார். அவங்க எழுதின கடிதத்தை பற்றி கொடுக்கிறார். இன்னும் சுலைமான இன்னும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தஆலா அலைஹி வஸல்லம் கஸ்மீர் எனக்கிட்ட ஓட எல்லா அகம்பாவத்தை, திமுறை, ஓட பெருமையை, உன்னோட பணத்தை, உன்னோட ஆதிக்கத்தை, உன்னோட செல்வத்தை, உன்னுடைய ஆயுத பலத்தை அதெல்லாம் காட்டாம நீ முஸ்லிமாக வந்து செய்து சொன்னார். அந்த கடிதத்தை கொண்டு போயிட்டு கொடுத்தது புதுதான். புதுவுடைய பருவதான் அதுதான் வந்து சொல்லிச்சு. அப்படியா
அவர்கள் எனக்கு லஞ்சம் தரவாராங்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிம்மாசனத்தை தூக்கி கொண்டு வச்சார். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு இப்படி ஒரு சக்தியை கொடுக்கிறார். சஹீஹ் ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கக்குள்ள ஒரு ஷைத்தான் வந்து நபியோட தொழுகையை ஊசலாக்கும் பொழுது நபியோட அந்த ஷைத்தான் இப்ளீஸ் எடுத்து கட்டி வச்சார். தூண்ல கட்டி வச்ச உடனே நபியோங்களுக்கு நிலவு வச்சு அந்த குர்ஆனிலே ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹத், அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத அந்த ஆட்சியருக்கு தான் இந்த சுலைமான் கேட்டாரே, நான் இதை கட்டி வச்சிருந்தா அவருக்கு அது முரணாக இருமே, அதனால அவிழ்த்து வச்சு அவரு கேட்டதை நான் என்னத்துக்கு எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த விசாலமான தன்மை சொல்வாங்க. அதனால கண்ணியமாக நாங்கள் நீங்க எல்லாம் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அப்படியே மரணிக்கிறோம். அல்லாஹுவை நான் செல்லுக்கு சென்றோம். ஒரு அவுதுக்கு சொர்க்கத்தை உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஒரு பெண்ணாக இருந்து தைரியமாக குரல் கொடுத்த பெண் தான் ஆசியா, ஃபிரௌனுடைய மனைவி. 4 கல்லையும் 4 கைகளையும் காலையும் கட்டி வச்சு, நீ மூசா வெற்றிட்டு என் பக்கம் வாரியா இல்லையா, நீ எந்த மனைவி தானே, நீ என்னதானே ஃபாலோ பண்ணணும். அவர் சொன்னாங்க, நீ எந்த ஃபிரௌன், நீ என்ன இருந்தாலும் உன் ஆட்சி, உன் பணமோ, உன் பதவியோ, உன் சக்தியோ ஒன்றுமே எனக்கு வேலை செய்யாது. என் உள்ளத்தில் இருக்கிறது அல்லாஹ். நான் ஈமான் கொண்டிருக்கிறது அல்லாஹ், நான் ஈமான் கொண்டிருக்கிறது மூசா. அவர் இந்த கணவன் அல்ல, ஆனால் எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி, அவர் ரசூல், அவர் தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால நீ என்ன தண்டிக்கலாம், ஆனால் நான் அல்லாஹ் கிட்ட கேட்க போறது வேறென்று. அல்லாஹ் ரப்பிலே இந்த கபைகள் சென்ற வளர்ச்சினை அவ்வளோ அமளி வளர்ச்சினை பாலிவி. யா அல்லாஹ், நீ எனக்கு அந்த கண்கள் காணாத, காது கேட்காத, உள்ளம் சிந்திக்காத அந்த சொர்க்கத்தை எனக்கு காண்பிக்கிறார். அல்லாஹ் தஆலா அதை நசீபாக்கினார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த சோதனைக்கு உள்ளாகி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, 2 காலை கட்டி கை கட்டி முதலாவது இஸ்லாத்துல உயிரை கொடுத்தது அந்த சுமையா. அந்த சுமையா அடிப்படைக்குள்ளையும் நபி அவர் சொன்னது சொற்கள். அந்த சுமையா ரலியல்லாஹு அவர்கள் 2ஐயும் விரிச்சு வச்சு அடிக்கக்கூடிய நேரத்தில் 2 கைகளையும் காலையும் அவர்கள், நான் எந்த காரணத்தை கொண்டும் என் ஈமான விடமாட்டேன் உறுதியாக. நானும் நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நரகத்திற்கு பாதுகாப்பு. அதுக்கு ஒரு சின்ன அமல சொல்லுங்க, தயவு செய்து அந்த வாழ்க்கையில நான் நீங்கள் கொண்டு வந்தோம். அது சொன்னதுக்கு பிறகு நான் சூரத்து நஹ்ல்ல என்ன சொல்ல வந்தேன் என்றதை நான் சொல்லுவேன். ஒரு சஹாபிய நபியும் அழைக்கிறான். அந்த படையில் அவர் போனார், போய் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய கேள்வியாக மாறிச்சு. சஹாபாக்கள் எல்லாரும் திரும்பி வந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நபி அவங்க சஹாபிக்கு 2 விஷயம் செய்தாங்க. சொன்னாங்க, நீ செய்தது பெரிய வேலை, உன்னால் அந்த ஊரே இஸ்லாத்துக்கு வந்துருச்சு, உனக்கு நான் 2 வெகுமதிகளை தரப்போறேன், கிஃப்டை தரப்போறேன், 2 அல்லாஹ் பொறுப்பிலிருந்து வாக்கியங்கள் உனக்கு தரப்போறேன். ஒன்றாவது ஒரு கடிதம் எழுத வச்சாங்க. அந்த கடிதத்தில் சொன்னாங்க, இவருடைய குடும்பத்தை எந்தெந்த கவர்னர்மார், எந்தெந்த மினிஸ்டர்மார், எந்தெந்த பிரசிடென்ட்மார், பிரைம் மினிஸ்டர்கள் சந்திப்பார்களோ அவர்கள் இவர்கள் குடும்பத்தை கவனிச்சு கொள்வது. உலகத்துடைய லாபம் அவர் கிடைச்சு. நபியோட உத்தரவு 90 வருஷத்துக்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தி கிடைச்ச உடனே அவங்க தேடி பார்த்து அந்த குடும்பத்துக்கு பைத்துல் மால்ல இருந்து வெகுமதி கொடுத்தாங்க. ஒரு நலவு செஞ்சா அது சந்ததிகளும் பார்க்கிறாங்க, ஒரு தீங்கு செஞ்சா சந்ததிகளும் அது பட்டு துறைக்கு அது மறந்துருக்காங்க. நலவு செஞ்சா அதனுடைய பாக்கியத்தை பல சந்ததிகள் எப்படி அடையிறாங்க பாத்தீங்கன்னா. அந்த சஹாபிக்கு 2வது நபி அவங்க சொன்னாங்க, ஃபஜ்ருடைய சுப தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் 7 விழுத்தம்
அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார் என்று ஓதினால் மௌத்து வந்தால் நான் நரகத்திலிருந்து பார்க்கிறேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பார். அதுக்கு லேசான அமல் தான் இந்த அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார். சுபஹுக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் தொழுத உடனே இந்த துவாவை நாங்கள் இமாம் ஓதுனாரோ இல்லையோ நான் இன்றையிலிருந்து 7 விழுத்தம் இந்த ஓதியே ஆகுவேன் என்ற ஒரு மனப்பதிவதாக எடுத்துக்கொண்டவர் சொன்னால் நிச்சயமாக அது பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். பல இடத்துல இதை நாங்கள் மன்றாடணும், கேட்கணும், இந்த பாக்கியத்தை பார்க்கணும், அந்த இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நசீபாக்குவார். இரண்டாவது சொர்க்கத்தை கேட்கணும். அந்த இடத்துல குர்ஆன்ல 6666 ஆயத்துக்கள்ல அதிகமாக பேசப்பட்டிருந்தால் சொர்க்கமும் நாய்க்கு தண்ணி கொடுத்த விபச்சாரி சொர்க்கத்தை அடைந்து விட்டான். ஓஹோ, பூனை கட்டி வச்ச வடக்கஸ்தாலி நரகத்துக்கு போய் சேர்ந்து விட்டான். சின்ன அமல் அது சொர்க்கத்துக்கு, சின்ன தவறு நரகத்துக்கு விழுந்துச்சு. விபச்சாரம் செய்தது தன்னுடைய சுயநலத்திற்கு, வெறிக்கு, பணத்திற்கு, ஆசைக்கு, மோகத்திற்கு, அழகு, வறுமைக்கு எதுவும் இருக்கலாம். ஆனால் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக. நான் ஓதின குர்ஆனுடைய ஒரு வசனம், லா யனாலு அல்லாஹு லுஹூஹா வலா திமாஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய மாமிசம், ரத்தம் அல்லாஹ்விடத்துல போய் சேருவதில்லை. அல்லாஹ்விடத்துல சேருவதெல்லாம் உங்களுடைய இக்லாஸும் தக்வாவும் உள்ளச்சம். அந்த பெண்ணுடைய உள்ளச்சம் தான் அது போய் சேருகிறது. அதனால் அல்லாஹ்வுக்காக மன் அஹப்பலில்லாஹ் வ அப்கதலில்லாஹ் அஸாலில்லாஹ் மனலில்லாஹ் ஃபகத் இஸ்தக்பல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக கோபித்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து விடுவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் ஊழல் எல்லாரும் கேட்டார்கள். தொழில நோவு பிடிக்கல, ஜகாத் கொடுக்கல, ஹஜ் செய்யல, அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போறார் எப்படின்னு கேட்டாங்க. விரோதிகளோட சேர்ந்திருந்தார். போர் நடத்துல திடீர்னு பார்த்தா முஸ்லிம்களோட சேர்ந்திருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, இன்னும் சொன்னா அவனோட சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. பக்கத்துல போயிட்டு சஹாபாக்கள் அவர் துடிச்சு கொண்டிருக்கிறார். என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டா அவர் சொன்னார், நான் சற்று முன்பு வரைக்கும் ஒரு முஸ்லிக்காக காப்பிராக தான் இருந்தேன். என் உள்ளத்தில் இஸ்லாம் வந்துருச்சு. நான் அப்படி திரும்பி வந்தேன் என்று நான் முஸ்லிம்களோட வந்து சேர்ந்து கொள்ள இருக்கின்ற கனிமா அம்மா கட்டுச்சு. சொல்லிக் கொள்வோம். தொழில நோ பிடிக்கல, அது செய்யல, உரா செய்யல, ஜகாத் கொடுக்கல, ஒன்றுமே இல்லை. அவரோட உள்ளத்துல வந்த ஈமான் ஷஹாதத் பயந்து கொண்டிருக்கிறார். சிலர் மதிக்கிறது இல்லை. மரியாதை மிக முக்கியமானது. அரபுல, பாரசீக, உருதுல ஒரு பலர்ந்து இருக்கு. பாரசி ஒழுக்கம் உள்ளவர் பாக்கியம் உள்ளவர், ஒழுக்கம் கெட்டவர் பாக்கியம் கெட்டவர். ஒழுக்கம் கல்வியம் பெரியவர்கள் அமைக்கிறது, உலமாக்கள் அமைக்கிறது. வாய் இருக்குதுன்னு பேசுறது இல்லை, வாட்ஸ்அப் இருக்கிறது அனுப்புறது இல்லை, கூகுள் இருக்கிறது ஷேர் பண்றது இல்லை. அல்லாஹ் பயந்து கொண்டு நபியவங்க சொன்னாங்க அந்த பெண்ணிடத்தில், இந்த கலந்து துசம், ஓ நீ என்ன பார்த்து சொல்லிட்டியே, அந்த பொருள் முதலாவதான வரணும். சூரத்தில் நகல் அந்த தேனுடைய சூரத்தை நான் சொன்னேன் அல்லவா, அந்த சூரத்துல ஒரு முறை தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. உலமாக்கள் இந்த ஓதிங்க மக்களுக்கு அந்த 128 திருவசனங்கள் அந்த தேனுடைய சூரத்தில் இருக்கிறது. 26, 27, 28 கடைசி 3 ஆயத்துகள் இதெல்லாம் மதனியா என்று சொல்லப்படும். நபியவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு இறங்கியது. அதுக்கு முக்கியதெல்லாம் நபியவர்கள் அந்த 125 ஆயத்துகளும் அது நபியவர்கள் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முதல் மக்கியா என்று சொல்லப்படும்
அதுல உங்களுக்கு புது சபீல் ஹசனா அல்லாஹ் தஆலா தீனுக்கு அழைக்கும் பொழுது அழகான வார்த்தைகளான நல்ல உபதேசங்களான நீங்க ஹிக்மத்தோட அன்போட பணிவோட அல்லாஹ்வோட அழைக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் உஹதுடைய யுத்தத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களையும் 70 சஹாபாக்களையும் கத்தியால வாளால அம்பால குத்தி சின்னாபிதப்படுத்தி துண்டு துண்டாக வெட்டி சித்திரவதப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் ஹம்சாவை உடம்ப பார்த்துட்டு நபியவங்களுக்கு வந்த கவலையில சொன்னாங்க, ஏந்த இந்த சஹாபாக்கள் 70 பேருக்கு 1க்கு 10 வீதம் 700 பேருக்கு பலி இருப்பேன் என்று நபியவங்க சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நபியே ஆகத்தும் ஆக்கிபூ இஸ்லாமா ஊக்கித்து பி ஒரு சபர்ந்தும் பொறுப்பையினுடைய சாமி ஓமா சபருக்கு இல்லாமல் நபியே நீங்க உங்களுடைய இந்த தோழர்களுக்கு இவர்கள் செஞ்ச அநியாயத்துக்கு நீங்க அதை விட பெரிய அநியாயம் செஞ்சிடக்கூடாது. 1க்கு 1 தான் உங்களுக்கு அனுமதி, 70க்கு 70 தான். நீங்க 70க்கு 700 என்று சொன்னீங்களே அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு பல்லுட்டா ஒரு பல்லுதான், உங்களுக்கு 10 பல்ல உடைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அது சட்டத்தோட கை கழிக்கலாது, நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்றேன். ஆனா அவங்களுக்கு இல்லாம நீங்க பொறுக்கிறது தான் மேலான. இந்த இடத்துல பொறுமை தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல பொறுமை தந்த வீரத்தை கட்டுப்படுத்த. இந்த இடத்துல பொறுமை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்கிறது. தன்னுடைய கோபத்தை யாருக்கும் வைராக்கியம் இருக்குது, ஒட்டகத்துக்கும் வைராக்கியம் இருக்குது. வைராக்கியத்தை தீர்க்காம தன்னுடைய ரப்புக்கு வழிபடுறதுதான் இந்த இடத்துல இருக்கிற பொறுமை. யுத்தகலத்தில் ஓடாம இருக்கிறது அது அந்த இடத்துல இருக்கிற பொறுமை. செல்வத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கிறது அது அந்த இடத்துல இருக்கிற பொறுமை. நலவு செய்யறதும் பொறுமை, பாவத்துல தடுக்கிறதும் பொறுமை, சோதனை வரக்கூடிய நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதும் பொறுமை. பொறுமை என்பது விசாலமான குர்ஆன்ல சுமார் 90க்கும் 100க்கும் இடைப்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் இதை பயான் செய்திருக்கிறான். ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துல வந்திருக்குது. கோழையாக வாழ்கிறது அது அவன் கோடத்தனம். அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறதுக்கு நசீபாக இல்லை, ஆனா கொடுக்கிறதுக்கு நசீபாக இருக்குது. அது அவனுடைய பொறுமையின் அடையாளம். பொறுமைன்னா நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கும் பொழுது ஏத கஜானால ஒன்றும் குறையாது, அல்லாஹ் அதிகரிக்க செய்வான். அனைவரையெல்லாம் அந்த வீட்டுல ஒன்றுமே இல்லை, 6 தினம் தான் இருக்குது. மகளே கேட்டு வாமா குடும்பம் இந்த ஏழைகளுக்கு சொல்ற நேரத்துல பாத்திமாவுக்கு எல்லாம் தூக்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு, நான் பொறுமையோட இருப்பேன், கொடுத்துட்டு பொறுமையோட இருப்பேன். பொறுமையை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஒட்டகத்தை வாங்கினாங்க 140 திரமுக்கு, வித்தாங்க 200 திரமுக்கு. 140 கடலுக்கு எடுத்தவனுக்கு போய் கொடுத்தாங்க. 60 கொண்டு போயிட்டு மனைவிக்கு சொன்னாங்க, யாரோ ஒன்று கொண்டு வருவாங்களோ அவருக்கு 10 கண்ணியமாக. இன்று நான் எடுத்த தலைப்பு குர்ஆனுடைய 4 ஆயத்துகள். அந்த 4 ஆயத்தை விவரிக்கிறதுக்கு முன்பு நான் சொன்னது சொர்க்கமும் நரகமும். சொர்க்கமும் நரகத்தை கொண்டே அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி கேட்டதும் சொர்க்கம், சுமையா ரலியல்லாஹு யாசிருக்கு இந்த குடும்பத்துக்கு நபியவர்கள் நன்மாராயம் கொடுத்ததும் சொர்க்கம். அதனால எந்த ஒரு அமலையும் ஒரு சிறிய அமலை செய்வது, விபச்சாரி நாய்க்கு தண்ணீர் கொடுத்தத அந்த இக்லாஸோட செய்யும் பொழுது அவருக்கும் கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அந்த மனிதர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸன், யார் இக்லாஸோட கலிமா சொல்லுவார்களோ அவர் தகலல் ஜன்னah. மா இக்லாஸுஹா யா ரசூலல்லாஹ். கலிமால இக்லாஸ் என்ன? அந்த அந்த களிமா அவனை பாவமான காரியம் தடுக்கணும். சினாவிலிருந்து, குடியிலிருந்து, சூதிலிருந்து, வட்டிலிருந்து, பாவங்களிலிருந்து அதை தடுத்தாதான் அந்த களிமால இக்லாஸ் இருக்குது. இந்த கல்வி அவர் சொர்க்கத்தை அடைவதற்கு பாவத்தை செய்யாம தன்னை பாதுகாத்துக் கொள்வது. எவ்வளோ வழக்கத்தில் இருந்த பெண்ணும் அந்த பூனைய
கட்டி வச்சத்தினால அல்லாஹ் அவருக்கு நரகத்தை கொடுத்தான் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது போல சின்ன சின்ன பாவத்தையும் விட்டு தவிர்த்து கொண்டா நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட இன்னைக்கு கஸ்ஸா இந்த கஸ்ஸாவை 2 வருஷமாக 75 வருஷமாக ஒரு சோதனையில கண்டு கொண்டிருக்கிறோமோ அந்த கஸ்ஸால பிறந்தவர் தான் எங்களுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 வயதுல தகப்பன இறந்தார்கள். தாய் மக்கா மதீனாக்கு அழைச்சிட்டு போனாங்க. 7, 8, 10 வயதுல குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் பாடமாக்கிட்டாங்க. மதீனால போய் 10 வயதுல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கும் போல அவங்க சொன்ன வார்த்தை இன்னி அராஃபி கல்விக்கு நூறன் பல துத்ரிக்கு பில்மத்தில் மாசியா, நான் உள்ள உள்ளத்துல ஒரு ஒளியை காண்கிறேன், நீ பாவத்தை கொண்டு அதை போக்கி விடாது. தன்னுடைய ஆசானிடத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், எனக்கு மறதி வருது. யாரு சொல்றா மறதி? குர்ஆன் 7 வயசுல பாடமாக்கி 10 வயதுல 10,000 10 லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கி எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு எனக்கு மறதி வருது. வாழ்ந்ததே அவர்கள் 54 வருஷம். 54 வருஷத்துல இன்னைக்கு உலகத்துல ஆகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுதிட்டு போயிட்டாங்க. உலகத்துல அனபிகள் இருந்தா ஷாஃபி, இது 2 தான் உலகத்துல சரிசமமாக பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தார். இலங்கை எடுங்க, சிங்கப்பூர் எடுங்க, மலேசியா எடுங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எடுங்க, யமன் எடுங்க, உலகத்துல நாலாபுரத்திலையும் இந்தோனேஷியா சொல்லும் பொழுது இந்தோனேஷியா உலகத்துல பெரும் தொகையான மக்கள் வாழ்கிறார். அடுத்த பக்கம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, துருக்கி, இந்த அனபிகள். ஆப்பிரிக்கா நாடுகளிலையும் ஏராளமான ஷாஃபிகள் இருக்காங்க. அந்த 150 பிறந்து கஸ்ஸால 204 எகிப்துல மௌத்தாகின அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள உள்ளத்துல அந்த யதீமாக பிறந்து எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துல அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்து அவர்கள் தொகுத்த அந்த மார்க்க சட்டங்கள் இன்றைக்கு உலகத்துல நடைமுறையில இருக்குது. இலங்கையில சட்டம் ஒன்று எடுக்கப்படுகின்றா அது வக்ஃபுடையதாக இருக்கலாம், அல்லது அது விவாகரத்தாக இருக்கலாம். அதுல ஷாஃபி மதுஹப்ன்றது இந்த நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட்டும் பேசியிருக்கு. அல்லாஹ் தஆலா மால்டீவ்ஸ் ஒரு சின்ன நாடு, அங்க நாம் சந்திச்சோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அவங்க சொன்னாங்க இங்கேயும் நாங்க தீர்ப்பு கொடுக்கும் பொழுது ஷாஃபி மதுஹப் அடிப்படையாக வச்சாங்க. மலேசியா ஒரு பெரிய ஒரு நாடு, அந்த நாட்டுல உலமாக்கள் எல்லாரும் சட்டங்களை வகுக்கிறது எல்லாம், அது பத்வாக்கள் கொடுக்கிறது எல்லாம், அவங்களோட பாதிமார்கள் எல்லாம் ஷாஃபி மதுஹப் அடிப்படையாக வைத்து தேவைப்படும் பொழுதே மற்ற மதுகளை மதிப்பாங்க. எங்கட உலமாக்கள் அல்லாமா அப்துல் ஸமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1973 இருந்து அவர்கள் 89 வரைக்கும் அகில ஜமீஅத் உலமாவுடைய தலைவராக இருந்தார்கள். சென்ற மாதங்கள்ல நாங்க தொழுகை நேர அட்டவணைய மாத்திரோம் 50 வருஷத்துக்கு பிறகு. ஏன்னா இப்ப நீங்க 50th ஃப்ளோருக்கு போனீங்கன்னா கீழே உள்ள நேரம் இல்லை, அங்குள்ள நேரம் இஸ்லாமுடைய நேரம் வித்தியாசமாக. அப்ப அங்க கீழுள்ள நேரத்தை பார்த்து அங்க நோம்பு திறந்தாங்கன்னா அவங்களோட நோம்பு செல்லுபடியாக. அப்ப அதுக்குள்ள மாற்றம் கொண்டு வரணுமே. அந்த மாதத்தை அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் மறுபடியும் அதெல்லாம் தொகுத்துதான் உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயத்தை அவர்கள் ஸ்தாபித்த ஹசனியா மதரசாவும் ஜமீஅத் உலமாவும் சேர்ந்து அழகாக மக்களுக்கு இன்றைக்கு புதிய கலண்டர் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. தொழுகை நேர அட்டவணை வந்து அதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அந்த பெரிய மகான் அவர்கள் அந்த காலத்துல எழுதினார்கள். ஒரு சங்கடம் வரக்கூடிய நேரத்துல அந்த மாலிகி மதுஹப்ல 13-12 பேர் சேர்ந்து ஜும்மா நடத்தலாம் என்ற சட்டம் ஒன்று இருக்கிறது என்று அவர்கள் எழுதி வச்சிருந்த எங்களை கோவிட் வந்த நேரத்தில் நாங்கள் சொன்னவல்லவா, நீங்க இப்படி செய்யலாம், 25 பேருக்கும் இவர்களுடைய இந்த சட்டப்படி செய்யலாம் என்று எங்களை நாடை சேர்ந்த ஒரு ஆளில் எழுதி வச்சிருக்கிறார்கள். இப்ப மற்ற மதவர்களுடைய தேவை வருமோ அந்த நேரத்தில் ஹஜ் உம்ராக்கு போகக்கூடிய நேரத்தில் ஹனபி இமாமை ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு நாள் நோம்பு வரக்கூடிய நேரத்தில் நியத்துடைய விஷயத்திலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் நியத்து 30 நாளைக்கு வச்சுக்கொண்டா அதுல கலா செய்ய வேண்டிய தேவைப்பட மாட்டாது, இடையில நியத்து மறந்தாலும் என்ற அந்த தொகுப்பு எல்லாம் 4 மதுகளை மதிக்கிறோம். ஆனால் இந்த நாட்டுக்கு உலக நாடுகள்ல பல நாடுகள்ல ஷாஃபி மதுஹப் அடிப்படையாக வைத்து சட்ட கோர்வைகள் அமைக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்.
அமல் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு 4 குர்ஆனுடைய திருவசனங்கள். ஒன்றாவது ஈமான். அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன். ஈமான் உள்ளவரும் ஈமானற்றவரும் சமமாக மாட்டார்கள். இரண்டாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள் சொல்கிறார். ஈமானும் ஈமான் இல்லாமலும் சமமாக மாட்டார்கள். அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். மூணாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா. நலவும் தீமையும் சமமாக மாட்டாது. இஃபபில்லதி அஹ்சன். உனக்கு யாரும் தவறு செஞ்சா நீ நலவை கொண்டு பதில் கொடுக்கலாம். இறுதியாக நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனம், உங்களுடைய மாமிசமோ ரத்தமோ போய் சேருவதில்லை, இஹ்லாஸ் தான் போய் சேருவது. அதனால் ஈமான வளர்த்துக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்துடைய நம்பிக்கை வர்றதாக இருந்தா, நரகத்துடைய அச்சம் வர்றதாக இருந்தா, ஈமான் எங்களை உறுதியாக இருக்கணும். ஈமானுடைய அளவுதான் நம்பிக்கையுடைய அளவு, அமல்களுடைய வெற்றி, தக்வாவுடைய உயர்வு, அல்லாஹ்வுடைய தொடர்பு ஈமானை கொண்டுதான் நடக்கும். ஈமானை படிப்பதற்கு மஸ்ஜிதுகளோட தொடர்புள்ளவர்களாக மாறுங்கள். பெரிய மஸ்ஜித் பெரிய மஸ்ஜித் எதுவாக இருக்கலாம், மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஈமானுடைய வலுவாக இருக்கு. ஈமானை பற்றி பேசணும், சொர்க்கத்தை பற்றி பேசணும். 4 விஷயங்களை கொண்டு ஈமான் உறுதியாகும். நபிமார்களை பற்றி பேசணும், சஹாபாக்களை பற்றி பேசணும், நல்லடியார்களை பற்றி பேசணும், அதே நேரத்தில் ஈமானை பற்றி பேசணும், மறைவான பற்றி பேசணும். நான் ஏன் இன்னைக்கு சொர்க்க நரகத்தை பற்றி பேசினேன்டா, எங்களை ஈமான பலப்படுத்துறதுக்காக. நபிமார்களை பற்றி ஏன் பேசுகிறேன்டா, ஈமான பலப்படுத்துறதுக்காகவே. சஹாபாக்களை பற்றி ஏன் சொன்னேன்டா, ஈமான உறுதிப்படுத்துறதுக்காகவே. நான் ஏன் ஈமான பற்றி சொல்கிறேன்டா, அந்த ஈமான பலமாக்குறதுக்காக. உன்ன நலம் உனக்கு சந்தோஷத்தையும் உன்ன பாவம் உன்ன துக்கத்திலும் ஆக்கினால் நீ ஒரு மூமின் என்று சொன்னார். ஏன் நான் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஈமான் இருக்கிறது என்று சாட்சி சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். அதனால் எப்பொழுதும் ஈமான் உள்ளவர்களாக வாழ்வேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க ஈமான் இஸ்லாத்தோட மரணிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்றதுனால நாங்கள் அல்லாஹ் முஹப்பிபில் ஈமான் வஸீன் ஃபி குலூபினா வகர்ரிஹல் குஃப்ர வல் ஃபுசூக் வல் இஸ்யான். யா அல்லாஹ் ஈமானை பலப்படுத்தித்தா, யா அல்லாஹ் பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். முதலாவது ஈமானை பலப்படுத்த ஒவ்வொருவரும் வாலிபர்கள், சிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பது ஆக ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. இரண்டாவது இல்ம வளர்த்துக் கொள்ளணும். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வித்தியாசமான மார்க்க இல்ம் தேவைப்படும். கடல் பிரயாணம் செய்வதற்கு ஒன்று தேவைப்படும், தரையில் உள்ளவருக்கு ஒன்று தேவைப்படும், மார்க்கெட்டில் உள்ளவருக்கு ஒன்று தேவைப்படும், தங்க வியாபாரிக்கு வேறொன்று தேவைப்படும், உடல் வியாபாரிக்கு வேறொரு சட்டம் தேவைப்படும், கூலி வேலை செய்வதற்கு அவருக்கு ஒரு சட்டம் தேவைப்படும். சட்டங்கள் மனிதர்களுக்கு வித்தியாசப்படும். மார்க்க வித்தியாசம் இல்லை, மனிதர்களுடைய தேவை வித்தியாசம். ஒரு பெண் வந்து நபி அவர்களிடத்துல ஒருவர் போய் சொல்றாரு, பாருங்களேன் இவன் இதா இருக்கல. ஏன் இதா இருக்கலன்னா அவர் சொல்றா, மாப்பிள்ள மௌத்தாகி அடுத்த நேரம் இந்த புள்ள கிடைச்சிருச்சு, எனக்கு இதா ஒன்று இல்லை. இது அவளுக்குள்ள சட்டம். அந்த சட்டம் மற்ற பெண்ணுக்கு சரிவர மாட்டாங்க. அவன் புள்ள வயிற்றுல இருக்குள்ள மாப்பிள்ள மௌத்தா போனா அவர் 9 மாசம் வரைக்கும் இதா இருந்தா. இவருக்குள்ள சட்டம் வேறு, அவருக்குள்ள சட்டம் வேறு. அது புள்ள கிடைச்சிருச்சு, அந்த உறவு முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ள கிடைக்கல. அந்த கணவனுடைய அந்த கரு உள்ளத்துல வயிற்றுல இருக்கு, அதுக்கு எதிர்பார்த்துதான் ஆகணும். அஸ்மான் கால நேர சந்தர்ப்பத்தை விட்டு அது வித்தியாசப்படும். இந்த பள்ளியில இருந்து கொண்டு 2 ரக்காத் தொலைலுமா நுகரை மசதி தொலைவேலாக பிரயாணத்தில் இருந்தா 2 பிரயாணத்தில் தொலைலும் அதுக்கு மார்க்கம் அனுமதித்தது. அது வீட்டில இருந்து கொண்டு செய்கிறார். கால சூழல் சந்தர்ப்பத்தில் வச்சு ஒரு வாலிபர் வந்து கேட்டா, என் மனைவியை முத்தமிழமா நோவு பிடிச்சிட்டு நபி அவங்க சொன்னாங்க 7 வயது வந்து கேட்டா 7 மணி. அவரை வச்சு இவரை வச்சு சட்டம் என்னன்னா, நீ உனக்கு இந்த அனுமதி தந்தா நீ போய் பாவத்தில் சிக்கிடுவா,
அவர் தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்வாரு. அதனால வித்தியாசப்படும். என்னுடைய விஷயங்கள் அப்படிப்பட்டதுதான். யாருக்கு என்ன மார்க்கம் சட்டம் தேவையோ உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கணும், உலமாக்களிடத்தில் இருந்து படிக்கணும். எல்லாருக்கும் மதரசால போறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த நாட்டில் குறைஞ்சது 7 லட்சம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. மதரசால ஓதுறவங்க 30,000 பேர் தான். இந்த 7 லட்சம் பிள்ளைகளும் மஸ்ஜிதோட தொடர்பாக இருந்தால் தான் மார்க்கத்தை படிச்சு கொள்வாங்க. அதுக்கு தான் இந்த மக்களுடைய குர்ஆன் மதரசாவுடைய இந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதுல குழந்தைகளை அதுல ஈடுபடுத்துவீங்க. இங்க புதுக்கடை பகுதிகளில் அல்ஹம்துலில்லாஹ் அங்க நல்ல அளவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. மேலும் இதை வலுவாக்குங்க. குழந்தைகளுக்கு எப்படி மார்க்கம் தேவையோ பெரியவர்களுக்கும் மார்க்கம் தேவை. ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒரு கட்டத்துக்கும் மார்க்கம் தேவை. விழாவதியெல்லாம் பஜார்ல போயிட்டு ஒரு சாமனத்தை வாங்கிட்டு வந்தாங்க. பேரிச்சப்பழத்தை தான் வாங்கினாங்க. நபியவங்க சொன்னாங்க, விழாவது நீங்க இன்றைக்கு செஞ்ச வியாபாரம் சுத்த வட்டின்னு சொன்னாங்க. அவங்க வட்டிக்கு கொடுக்க எடுக்க இல்லை, அவங்க ஈச்சப்பழத்தை கொஞ்சம் கூட கொடுத்து குறைய எடுத்தாங்க. பாட்டா சிஸ்டர் பண்ண வாச்சு 1 கிலோ அஜ்வாவை கொடுத்து 3 கிலோ சுத்தரி எடுத்தாங்க. நபியவங்க சொன்னாங்க, நீங்க செஞ்சது சுத்த வட்டி. இது எனக்கு இங்க விளங்க வைக்கிறாது. நீங்க விளங்கணும். மார்க்க அறிவு ஒருத்தருக்கும் வித்தியாசப்படும். அவருடைய தேவையை எப்படி புரிஞ்சு கொள்ளணும், அதை உலமாக்கள் இருந்து படிக்கணும். அது மட்டும்தான் நீங்க சொல்றது. ஒரு பெண் கால் எடுத்தாங்க. மனைவிக்கு நான் போனை கொடுத்தேன். என்னம்மா இல்லை, எனக்கு கணவனை நான் மௌத்தாகி 4 மாசம் ஆகிடுச்சு, என் இக்கா முடியும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? இல்ல இன்னும் ஜனாசா அடக்க இல்லை, ஜனாதையை அடக்கல, ஒரு கொலை வழக்கில் அந்த ஃபியூனரல வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்ப எனக்கு சட்டம் என்ன? உங்களுக்கு சட்டம் 10 நாள் முடிஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கலாம். வேணும்னா நீங்க பொறுமையாக இருக்கலாம். கணவன் அடக்கம் வரைக்கும் சட்டம் வித்தியாசப்படுது. கால சூழலை வச்சு வித்தியாசப்படுது. மனிதர்களை வச்சு இதுதான் எங்களோட மார்க்கத்துடைய சிறப்பு அம்சம். அவளுக்கு விசாலமான அழகானது. அல்லா லேச விரும்புகிறான், கஷ்டத்தை விரும்பவில்லை. இறுதியாக மேலான சகோதரர்களே, நல்ல பண்போட அகலாக்கோட வாழ்க்கை அளிக்கணும். அவர்களை அல்லாஹ் வர்ணிக்கிறார். இன்னக்கல அல்லா குழுக்கு நபை மகத்தான பண்புல நீங்க இருக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். நான் நீங்கள் மௌத்தாக்குள்ள எங்களுக்கு பலரும் நல்லது பேசணும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் மன்னிச்சிடணும். தவறு செஞ்சா யாரையும் மன்னிச்சிடணும். யாரை ஏசி பேசினாங்கன்னா அவரை மன்னிச்சிடணும். மன்னிச்சு கொண்டே இருங்க. அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பான். யாருக்கும் வைராக்கியம் வச்சு யானையை போல அந்த வைராக்கியம் தீர்க்கிறது யானை ஒட்டகத்துடைய வேலை. பாம்புடைய வேலை தான் விஷத்தை போடுறது. சிங்கத்துல வேலை தான் மனிதனுக்கு அநியாயம் செய்யுது. வேண்டாம் சொல்றேன். அந்த வேலையை செய்யாம நபியவர்கள்ட்ட என்ன பண்பு இருந்துச்சோ அது ஒரு ஹதீஸ் சொல்லுது. இம்மா நீ இம்மாவாக மாறிடாத. திட்பட்ட நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ ஏசினா நான் ஏசுவேன். அதுவாக நீ ஏசினாலும் நான் மன்னிச்சுக்கிறேன். குர்ஆன் அதான் சொல்லுது. வலா யஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா. நலவும் தீமையும் சமமாக மாட்டாது. இஃபா பில்லதி அஹ்சன். தீமைக்கு பதில் நல்லதாக கொடுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படிதான் கொடுத்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்ன சகோதரர்களே, என்ன நீங்க கிணத்துல தூக்கி போட்டீங்க, நான் உங்களை கிணத்துல போட மாட்டேன். நான் தஸ்ரீபாலை உங்களை நான் எல்லாரையும் மன்னிச்சுக்கிறேன். நபியவங்க நீங்க என்ன விரட்டினீங்க, மக்கால இருந்து என்ன கல் அடிச்சீங்க, என்ன பின்பற்றினவங்க எல்லாம் சித்திரவதைப்படுத்தினீங்க. ஆனா நான் உங்களுக்கு எங்க சகோதரர் யூசுப் சொன்னதை அவங்களுக்கு சொல்கிறேன். மல்ஹமா, இன்னைக்கு பலி எடுக்கிற நாள் என்று நீங்க சொன்னீங்க. நான் சொல்றேன் மர்ஹமா, இன்னைக்கு மன்னிக்கிற நாள் சொல்றேன். மன்னிச்சு பாருங்க. அதை போல ராகத்துள்ளத்தில் இருந்து. அதனால சிறந்த சமூகமாக மாறுறதுக்கு 6 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சொர்க்கம் அல்லாஹ்விடத்துல துஆ, நரகம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு. அல்லாஹ் மாற்றில் இருந்தால் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஈமான படிக்கிறதுக்கு மஸ்ஜிதுக்கு, இல்ம படிக்கிறதுக்கு உலமாக்களோட, நல்ல அகலாக படிக்கிறதுக்கு எப்ப மக்களோட சேர்ந்து அல்லாத பாதைகளில் வெளியாகவும் அப்ப எங்களை அகலாக் சீராகும். இஹ்லாஸ படிக்கிறதுக்கு எப்பொழுதும் பெரியவர்கள் நல்லவர்கள் சேர்ந்து மஷூரா செஞ்சு மனிதன் தந்த வாழ்க்கையை செய்யும் பொழுது அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்துடைய அந்த மோகத்தையும் நரகத்துடைய பாதுகாப்பை தந்து
ஈமான் உள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை மாற்றுவானாக. பெரும் பாவங்கள் இருந்து எங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். நோம்பு 27 அன்றைக்கு கேட்கிறது போல இதே இடத்திலிருந்து கேட்கிறோம் ரப்பே, எங்களை மன்னிச்சு விடுவாயாக யா அல்லாஹ். இந்த மஸ்ஜித் சாதில் ஒன்று சேர்ந்து உன்னிடத்துல கையில் இருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நேரம் ஒரு சிறப்பான நேரம். பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரப் யா அல்லாஹ். நெருப்பான உனக்கு தண்டிக்க முடியும், காத்தால் எனக்கு தண்டிக்க முடியும், சுனாமியால் எனக்கு தண்டிக்க முடியும். எங்களோட பாவங்களை பிரச்சனைகளை தண்டிச்சு விடாதே, மன்னிச்சு விடுவாயாக. எப்படி நீ அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களை மன்னிச்சாயோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை மன்னிச்சார்களோ, யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிச்சு விடுவாயாக. யா அல்லாஹ் உண்மையான ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய பாதையில் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் எனக்கு நசீபாக்குவாயாக. பைத்துல் மக்தஸுடைய அந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. அல்லாஹ் அந்த மரணித்தவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்குவாயாக. நாங்கள் அந்த பூமியில போய் எங்களை விவாதத்துகளை அந்த மஸ்ஜித் அக்ஸால சொல்லக்கூடிய பாக்கியம் தருவாயாக. உலகத்தில் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. இந்த மலைகளை எங்களுக்கு சாதனமாக ஆக்கி விடாதே, எங்களுக்கு கைராக ஆக்கி தருவாயாக. اللهم سيبا نافعا اللهم حوالينا ولا علينا صلى الله على سيدنا محمد وآله وسلم.